வெல்கம் டு டிலேட் சினிமாஸ். இந்த வீடியோவில் மூவிஸ் இன்சைடுங்கிற செக்மெண்ட்டில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரானிக் ஹீலிங். ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னா என்ன அண்ட் அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறதா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ப்ரானிக் ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை ரீசெண்டாக நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பேட்ட படத்தில் தான். இந்த படத்தில் ஆக்டர் சிம்ரன் ப்ரானிக் ஹீலராக வருவாங்க அண்ட் அவங்க ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னா என்னங்கிறத டைலாக்ஸ் மூலிமா ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது படத்தில் ஒரு சின்ன போர்ஷனாக தான் வரும். ஸோ இந்த டாப்பிக்கை தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கே சொல்ல போகிறேன். ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பையே ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. ஒன்று நம்மளுடைய பாடி, அதாவது ஃபிசிக்கல் பாடி. இன்னொன்று இன்விசிபிள் எனர்ஜி பாடி. இந்த இன்விசிபிள் எனர்ஜி பாடிங்கிறது நம்ம உடம்பை சுற்றின ஒரு ரேடியேஷன் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த இன்விசிபிள் எனர்ஜி பாடியில் தான் ஆரா இருக்குது. பிராண சக்தி நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் நம்மளால் உயிரோடவே இருக்க முடியுது அண்ட் ஆரோக்கியமாகவும் வாழ முடியுது. இந்த பிராண சக்தி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், பூமி, காற்று, இது மூணுத்துலேருந்து தான் பிராணசக்தி கிடைக்குது. அண்ட் இதை முதல்ல அப்சர்வ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் எனர்ஜி பாடி. இதுதான் முதல்ல பிராணசக்தியை அப்சர்வ் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இது பிராணசக்தியை நம்ம உடம்புக்கு அனுப்புகிற ஒரு மீடியமாக வேலை செய்யுது. நம்ம உடம்புல மொத்தம் 11 மேஜர் சக்ராஸ் இருக்குது. ஒரு சக்ராஸும் ஒரு ஆர்கன் வேலை செய்யறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு ஆர்கன் நார்மலாக இல்லை, கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான சக்ராஸ் சரியாக வேலை செய்யலைங்கிறது தான் அர்த்தம். இந்த ஃபிசிக்கல் பாடி அண்ட் இன்விசிபிள் எனர்ஜி பாடிக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் பாடி, அதாவது நம்ம உடம்புல மூட்டில் வலி இருந்துச்சு அப்படின்னா அதே இடத்துல எனர்ஜி பாடிலையும் அந்த வலி இருக்கும். அதாவது ஒன்று எஃபெக்ட் ஆனால் இன்னொன்று எஃபெக்ட் ஆகிடுங்கிறத அவங்க சொல்ல வருது. ஃபிசிக்கல் பாடியான நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மெடிசன்ஸ் மூலிமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த வகையில் ப்ரானிக் ஹீலிங்கிறதும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் அது ஃபிசிக்கல் பாடிக்கு கொடுக்கறது கிடையாது, எனர்ஜி பாடிக்கு கொடுக்கறது. எப்படி ஒன்று எஃபெக்ட் ஆனால் இன்னொன்று எஃபெக்ட் ஆகிடுன்னு சொன்னோமோ அதே வகையில் ஒன்றை சரி செஞ்சுட்டா இன்னொன்று சரியாயிடுங்கிறதா அவங்க சொல்ல வந்த கான்செப்ட். இந்த ப்ரானிக் ஹீலிங் டெக்னிக்கில் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த நோய் வியாதிகள் இருந்தாலும் அதை நம்ம உடம்பே குணப்படுத்திக்கும். அதுக்கு அந்த தன்மை இருக்குது. ஸோ இதை ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரானிக் ஹீலிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை குணப்படுத்திக்குது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை, அந்த ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டால் போதும், மற்றதெல்லாம் நம்ம உடம்பே பார்த்துக்கும். நம்ம உடம்புக்கு எந்த ஒரு மெடிசன்ஸும் ட்ரக்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லைங்கிறது தான் இந்த கான்செப்டே. இதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிராணசக்தி, லைஃப் ஃபோர்ஸ், பிராணசக்தியை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸை ஆக்சிலரேட் பண்ணி விடுறாங்க. இந்த ப்ரானிக் ஹீலிங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நோ டச் ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம உடம்பை எந்த வகையிலும் டச் பண்ணாமலே இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு தலைவலி அப்படின்னா நம்ம தலை கிட்ட கையை வச்சு, அதாவது நம்ம தலையில் கை வைக்காமல் தலை கிட்ட கையை வச்சு ஜஸ்ட் அவங்க கை ஆக்ஷன்ஸ் மூலியமாகவே அதை க்யூர் பண்ணுறாங்க. இந்த ப்ரானிக் ஹீலிங் டெக்னிக்கை சொல்லித்தரவங்களும் சரி அண்ட் இது மூலியமாக நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் குணமாகணும்னு போகிற பேஷண்ட்ஸும் சரி, ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. அதாவது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கு மெடிடேஷன் தான் ஒரு பேசிக் பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது. மாடர்ன் ப்ரானிக் ஹீலிங்கோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சோ கோக் ஸ்வி. அவருடைய பல ரிசர்ச்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அண்ட் வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இப்போ பல கண்ட்ரீஸில் இவருக்கு ஹீலிங் சென்டர்ஸ் இருக்குது. இந்த ப்ரானிக் ஹீலிங்கிற டெக்னிக்கை வேர்ல்டு வைடாக நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு வராங்க.